ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். என் சேனல பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆ ஸோ என்னுடைய சேனல் வந்து முதல் முறையா 2000 வியூஸ கிராஸ் பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட். அனைத்து சகோதர, சகோதரிகளுக்கும், தோழர், தோழிகளுக்கும் என் சேனல இவ்வளோ தூரம் பார்த்து 2000 வியூஸ் ஃபர்ஸ்ட்டு மைல்ஸ்டோன கிராஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. From my bottom of heart, I say thank you with gratitude to everyone. Okay. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்தோம், ஓப்பன் அப்னோ ஃபார் ஹெல்த். அதில் பார்க்கும்போது ஜெகஜோதி அம்மாவுக்காக நம்ம எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனை, ஒரு ஹீலிங் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் அதில் வந்து தனியாகவும் பண்ணி அம்மாவுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த அம்மா சீக்கிரமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வர நம்ம பிரார்த்தனை எப்பவுமே செஞ்சுட்டே இருப்போம். இந்த ஹோப் நோப்னோ ஹீலிங் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செகண்ட்லி, இன்னொருத்தவங்க ஒரு கமெண்டில் போட்டிருந்தாங்க, ஸோ ஹோப் நோப்னோ ஃபார் சில்ட்ரன் ஸ்டடீஸ் அண்ட் அகாடமிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதை தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இல்லாத வீடே கிடையாது, எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இதை நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ அதுதான் இன்றைக்குள்ள டாப்பிக்காக இருக்க போது. கூடவே இன்னொரு நண்பரும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் தமிழ் வீடியோ நல்லா தான் இருக்குது, பட் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் சொல்லும்போது தமிழில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்னா இப்போ நம்ம பேசுகிற சகலமாக பேசுகிறதே பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷும் கலந்து தான் வந்து சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம தமிழில், தூய தமிழில் பேசும்போது அந்த வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்குவன்சி கிடைக்குமா அப்படின்றது அதுக்காக அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம அதை அனுபவிக்கிறோமா, அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சுருக்கோமான்றதுக்காக தான் ஒரு கேள்வி. எனிவே, நானும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நான் தமிழ்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். தப்பாக இருந்தால் சரி, தப்பாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பட் கண்டிப்பாக அதுக்கும் எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி, நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க, எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓப்பனோ ஃபார் சில்ட்ரன் ஸ்டடீஸ். சில்ட்ரன்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச விதமாக, அவங்களுக்கு ஏற்ற விதமாக நம்ம பண்ணணுங்க. அப்போ தான் அவங்க மண்டையில், அவங்க மைண்டில் வந்து பதியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு 4 phrases யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்தனை பர்சன்ட்? 100%. குழந்தைங்களே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லணும், ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த ஆக்ஷனோட நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேலை என்னென்னா, டஃப்பான சப்ஜெக்ட், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சப்ஜெக்டை கொண்டு வாங்க. அந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு எது கஷ்டமோ அதை எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இப்போது சயின்ஸ் வந்து கஷ்டம்னு நினச்சிப்போமே. ஏன்னா நான் படிக்கும்போது சின்ன வயசில் சயின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அதை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஆஃபோ அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், நீங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை சயின்ஸ் சப்ஜெக்ட், ஃபார் மை டியர் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஐ எம் சாரி மை டியர் சயின்ஸ், ப்ளீஸ் forgive me my dear science, thank you my dear science, I love you my dear science. இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி பழகணும். சொல்லி பழகும்போது அந்த சப்ஜெக்டுக்கு உங்களுக்குள்ளேயும் உள்ள நெகட்டிவிட்டி போய் அது மறுபடியும் உங்களை க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ரேசஸ் வந்து, இந்த 5 ஃப்ரேசஸை வந்து நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ உங்களுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு போனாலே ஒரு டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபீல் ஆகும். ஐயோ அப்பா, அந்த மிஸ்ஸை பார்த்தாலே எனக்கு நடுங்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த சாரை பார்த்தாலே அவ்வளோதான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான சாரோ மிஸ்ஸோ வந்து நீங்கள் எப்படி இந்த ஓப்பன் மூலமாகவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கிற காலத்தில் எங்கள் பிடி மேம் ஒருத்தங்க இருந்தாங்க, பிடி மிஸ். அவங்க பேர் வந்து சம்பூர்ண மேம். அவங்கள பார்த்தாலே ஸ்கூலே அழுவாங்க, செம்மையாக அடிப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம இப்போ நான் சொல்கிறேன்,
I'll take 100% responsibility, Sampurna ma'am. I'm sorry, dear Sampurna ma'am. Please forgive me, ma'am. Sampurna ma'am. Thank you, Sampurna ma'am. I love you, Sampurna ma'am. அப்படின்ட்டு நான் பேசிட்டு அவங்ககிட்ட இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, ஒரு ரூமில் இருக்கீங்க, அவங்கள போய் பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் முன்னாடி இதை பண்ணிவிட்டு அவங்கள போய் பாருங்கள். பார்த்து பேசும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பேசவும் முடியும். சரிங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட யாருன்னா பேசலை, அவங்ககிட்ட நீங்கள் திருப்பி ரிலேஷன்ஷிப்பில் நல்லா பேசணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஃபார் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஓப்பன் அப்னோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ என்னுடைய தீமும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஓப்பன் அப்னோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பயிற்சி எடுத்து நல்லா வந்து அவங்க நல்ல பலன் கிடைக்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனை எது வந்தாலுமே அதை சுமூகமாக கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக அதை தாண்டி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வளர எல்லாமே ஈஸியாக அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெச்சூர்டு இப்போ காலேஜ் போகிற பசங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? இவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஃபார் ஸ்டடீஸ் உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக வரணும், ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வரும்போது இதே தான் நீங்கள் I'll take 100%. அது இப்போ ஒரு மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் சப்ஜெக்ட். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வச்சிங்க? I'll take 100% responsibility for my dear Max. I'm sorry, my dear Max, for always blaming you. சாரி மேக்ஸ், என்னை மன்னிச்சிடு, நான் எப்பவுமே உன்னை திட்டிகிட்டே இருப்பேன். சாரி மேக்ஸ், நான் வந்து உன்னுடைய மகத்துவத்தையும் புரிஞ்சிக்கல. ஐ ஆம் ரியலி சாரி மேக்ஸ். நீ வந்து வாழ்க்கை கடைசி வரலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற, பட் நான் இருந்தாலும் உனக்கு அந்த மரியாதையே கொடுக்கல. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிடு மேக்ஸ். நான் உனக்கு வந்து போதுமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மேக்ஸ், என்னை மன்னிச்சிடு மேக்ஸ். நான் வந்து உன்னோட அருமையை புரிஞ்சிக்கல. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மேக்ஸ். நான் என்னதான் உன் அருமையை புரிஞ்சுக்கினாலும் நீ இன்னும் என் கூடவே இருந்து என்னை கடைசி வரலாம் கை கொடுக்குற பற்றியா, உன்னை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேக்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி மேக்ஸ். நீ எப்போவுமே என் கூட, நான் வெறுத்தாலும் என் கூடவே இருந்து என்னை உயர்த்தி இருக்க. உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ மேக்ஸ். ஐ லவ் யூ மேக்ஸ். ஐ லவ் யூ மேக்ஸ். பிகாஸ் இந்த மேக்ஸால் தான் நிறைய பேர் பெரிய லெவலில் ஆயிருக்காங்க. அன்றாட வாழ்க்கைக்கும் மேக்ஸ் தேவை. அப்படிப்பட்ட மேக்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மேக்ஸ். நீயும் நானும் ஒன்று. இனிமேட்லேருந்து எனக்கு மேக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை வந்து நீங்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது ஐ எம் சாரின்னீங்கன்னா எதுக்காக அந்த மேக்ஸ் சாரின்றீங்கன்னா உங்கள் மைண்டில் யோசிங்க. ரேண்டமாக வரதை நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகும். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சுனாலே இட் வில் பி கிளியர். சிமிலர்லி உங்கள் காலேஜ்லேயோ உங்கள் ஸ்கூல்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் பிரின்சிபல் சில மாஸ்டர்கிட்டலாம் நீங்கள் போகவே முடியாது. பட் யூ வாண்ட் டு டாக் வித் ஹிம். அவங்ககிட்ட நல்லா சுமூகமாக பேசணும், அவங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கணும்னு நினைப்பீங்க. அவங்ககிட்ட பேசவே முடியாது, பயந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சார் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் பேர் முருகன் வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நம்ம I'll take 100% responsibility for my I'll take 100% responsibility, Murugan sir. I'm really sorry, Murugan sir. Please forgive me, Murugan sir. Thank you, Murugan sir. I love you, Murugan sir. I'm sorry, Murugan sir, for blaming you back. I'm sorry, Murugan sir, for not understanding your value. I'm sorry, Murugan sir, for always scolding you in the back. Please forgive me, Murugan sir, for not giving you the importance to you. Please forgive me, Murugan sir, for not giving you respect to you. Please forgive me, Murugan sir, for judging you always. Please forgive me, Murugan sir, உங்களுடைய மகத்துவத்தை புரிஞ்சிக்காம, உங்களுடைய அருமையை புரிஞ்சிக்காம நடந்ததுக்காக என்னை மன்னிச்சிடுங்க முருகன் சார். தேங்க்யூ முருகன் சார். நீங்கள் என்னதான் நான் தப்பு பண்ணாலும், என்னை திட்டினாலும் நீங்கள் எனக்கு எப்பவுமே கைவிட்டதில்லை. தேங்க்யூ முருகன் சார். உங்களுடைய அற்புதமான அறிவை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ முருகன் சார். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கீங்க. ஐ லவ் யூ முருகன் சார். பிகாஸ் நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கம், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து உடஞ்சிட்டு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். நல்லாவே நீங்கள் பேச முடியும், ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க முடியும். இது வந்து ஈவன் உங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா பாஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஹோப்னோவை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் தர் சில்ட்ரன். என்ன இவன் இப்படி படிக்கிறான்? 3 டைப் ஆஃப் பசங்க இருப்பாங்க. ஒன்று வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க, ஒன்று மீடியம், ஒன்று லோ. ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களுக்கு ப்ராப்ளம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னா, அவங்களை இன்னும் எப்படி பெரிய லெவலில் கொண்டு போகிறது, ஸ்டேட் ஃபஸ்ட்டு இவனை எப்படி கொண்டு போகிறது, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு இவனை கொண்டு போகிறது, இவனை எப்படி டாக்டர் ஆக்குறது, இவனை எப்படி ஐஐடியில் போய் போடுறது, இவனை எப்படி நீட்டில் பாஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான டென்ஷன் பெற்றோருக்கு. இந்த மிடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓகே அப்படியோ ஆவரேஜாக படிக்கிறான், இன்னும் ஒரு 70-80% மார்க் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த லோவில் இருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணாலும் போதும், ஒரு 60-70 மார்க்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கனாலுமே ஒரு எமோஷனலாகவே ஒரு அந்த யோசனையிலே இருப்பாங்க. டாக்டர் ஹியூலெட் என்ன சொல்றாருன்னா, ஸோ நீங்கள் என்ன வந்து உங்கள் எமோஷன்ஸ் இருக்கோ, கேப்பபிலிட்டி உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் சன் ஒழுங்காக படிக்கல, அவன் இந்த மாதிரி இருக்கான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், ஒழுங்காக பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த சமயம் உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் உருவாகும். கரெக்டுங்களா? அப்படியே ரொம்ப நொந்துருவீங்க, அப்படியே மனசு கனமாயிடும், அப்படி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் வந்து கிளியர் பண்ண வேண்டியது அந்த அந்த மனசை தான், உங்களை தான் நீங்கள் கிளீன்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து டாக்டர் ஹியூலன் வந்து சொல்கிறாரு. இந்த முறையில் தான் அவர் வந்து அந்த அக்யூஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்காமையே அவர் குணப்படுத்தினார். ஸோ நீங்கள் உங்கள் பையன் படிக்கல அப்படின்ட்டு அந்த வருத்தம், அந்த மனசு கனம் ஆகுது இல்லையா, அதை நீங்கள் கிளியர் பண்ண அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்கள் சன்னு மாறிட்டே இருப்பார், உங்கள் டாக்டர் மாறிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து டெய்லி அதை ஃபீல் பண்ணி அந்த கணத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அவர் அதையே கொடுத்துட்டே இருப்பார், நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். உங்கள் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி டெய்லி ஹீல் பண்ணுங்கள். ஹீல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆவீங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பவர் வந்து அவங்களையும் மாற்றிடும். புத்தாலாம் வந்து இதை தான் பண்ணார். புத்தாலாம் என்ன பண்ணார், போய் மற்றவங்கள மாற்றினாரா? இல்லை. அவர் வந்து அவரை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தார் தியானத்தில். க்ளீன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த ஹோப்னோ ஒர்க் ஆகுமா? ஆனால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். லாஜிக்லாம் யோசிக்காதீங்க, இட்ஸ் அ மேஜிக். இது கண்டிப்பாக இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. நீங்கள் இது பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ இதுதான் நீங்கள் பெற்றோர் பண்ண வேண்டியது 2 விஷயம் தாங்க. ஒன்று, நீங்கள் உங்களே கிளீன்ஸ் பண்ணுங்கள். நம்பர் 2 வந்து உங்கள் பசங்களுக்காக ஹோப்னோ காலைல ஒரு 108 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 108 டைம்ஸ் பண்ணுங்கள். அவங்கள நினச்சி பண்ணுங்கள். டியர் மை சன், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸ்பெசிஃபிக்காக எதனா சொல்லலாம்னு சொல்லிக்கலாம். டியர் சன், ஃபார் யுவர் ஸ்டடீஸ், நான் உங்களுக்கு நிறைய தடவை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஸோ இனிமேல் நான் பண்ண மாட்டேன், நீ நல்லா படிப்பேன் எனக்கு தெரியும், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். நீங்கள் அதை வந்து உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு நெக்ஸ்ட் டைமு வீடியோவில் நான் போடுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் கேட்டு அதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் எப்போ போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோவும் என்னுடைய சேனலும் நல்லா வளர்ந்துட்டே இருக்குது. எல்லாம் உங்கள் ஆதரவுனால தான். உங்களுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ எப்போல்லாம் பேசும்போது நீங்கள் எல்லாருமே உங்களை பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லாருமே தோணுது. உங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் தோணும். அப்போது வந்து உங்கள் மனசு க்ளீன்ஸ் ஆகிட்டே இருக்குன்றது அர்த்தம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆல்வேஸ். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் வேறு எதனா பர்டிகுலராக எதனா பற்றி போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அதை நான் போடுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த ஹோப்னோ பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கினாலும் நீங்கள் அது மூலயமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஐ டீச் யூ. இப்போது இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியர்ஸ் ஆஃப் ஜாயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் கிளாஸ் ஒன்று ஒரு 40 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. காலையில் 11 o'clock
உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜூம் லிங்க் பண்ணுறேன். கம்மிங் சண்டே வந்து 11 to 12ன்னு வச்சிங்களேன், 11:40க்கெலாம் முடிஞ்சிடும். ஸோ அது நீங்கள் பண்ணும்போது உண்மையாகவே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க. ஐ வில் ப்ராமிஸ் யூ தட். ஸோ என்னன்றதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டெல்லி பாபு சம்பந்தம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you.